என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாத்திரம் கூட கவுத்துல. சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷன்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பட்டாணி, பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி நான் பட்டாணி ரைஸ் பண்ண போறேன். அதுக்கு பிரியாணி ரைஸ் வந்து 3 கிளாஸ் வந்து ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். வந்து இந்த டிஃபனுக்கு பசங்களுக்கு செய்யறதுக்கு பட்டை ஒரு 7-8 கிராம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமர் ஆயிடுச்சு லஞ்சுக்கு. இது என்னது, சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸு, 10 ஒரு 12 இருக்கும். இப்போது இஞ்சி, அப்புறம் பூண்டு, அப்புறம் அவ்வளோதான். பூண்டு, பெருஞ்சீரகம் போடணும். 1.5 ஸ்பூன் அளவு ஒரு பெருஞ்சீரகம், சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஆனால் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் எடுக்கணும். அது மட்டும் தான் இதில் கொஞ்சம் ரிஸ்க்கு. அதை எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னா இதை கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம குக்கரை சாலு பண்ணிடுவோம். படப்படான்னு செய்வோம். குக்கர் ஹீட் ஆகிட்டு இருக்கட்டு. இப்போ நான் இந்த மசாலாவை ரெடி பண்ணிட்டு வரேன். ரொம்ப சாஃப்டான பேஸ்ட் இல்லை, கொஞ்சம் க்ரஷ் பண்ணுற பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இதுக்கு வந்து ஒரு தேங்காவை நான் அப்படியே தேங்காய் ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா 2வது பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி அரிசிக்கு தண்ணி விடும்போது தேங்காய் பாலையும் பேஸ் பண்ணி தான் நம்ம தண்ணி விடணும். பாருங்கள், கட்டியானது தான் எடுத்து வச்சுருக்கேன். கொடுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இனிக்கவே இல்லை. இப்போ குக்கர் சூடாயிடுச்சு. எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து நம்ம லாஸ்ட்டு தான் விடணும். குக்கரில் தான் இந்த ரைஸ் பண்ண போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. 3-3.5 ஸ்பூன். ஏன்னா நான் 3 கிளாஸ் ரைஸ் பண்ண போகிறேன். 3 கிளாஸ் வந்து ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 மினிட்ஸு. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். தேங்காய் பாலில் சீனி போட்டு எடுத்து வச்சுருக்கியாக்கும். தேங்காய் பால் கம்மியாயிட்டுனா தண்ணி போடணும். எனக்கு கொஞ்சம் எல்லாம் குடிக்கணும். சரி, ரைட்டு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டு ஒரு 10 இலை, ஒரு அன்னாச்சி, ஒரு பட்டை. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப ஒன்றும் இது கிடையாது. மேலே தள்ளி எடு. ரொம்ப ஈஸி. டிஃபனுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்து முன்னக்கூட்டியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா இந்த அளவுக்கு கூட நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இல்லை, அப்படி வச்சுருந்தா தான் இது பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிப்போம். முக்கியமாக இந்த கிரேவியில் பச்சை மிளகா அரைக்கணும்னா அதையும் 2 போட்டு அரைக்க மறந்துட்டேன். சரி, பாருங்க. பச்சை மிளகா போட மறந்துட்டேன். அவசரத்தில் டைம் ஆகிட்டு 1:30 ஆகிட்டு. இப்போ அதனால் இது கொஞ்சம் காரம் கம்மி தான். இந்த பச்சை மிளகா இதுதான் இதோட காரமே. பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் க்ரஷ் பண்ணிக்கோ. முக்கியமாக இதுக்கு காரம் வந்து பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, இஞ்சி, வெள்ளைப்பூடு, அப்புறம் புதினா, கொத்தமல்லி இலை, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா ஜாஸ்தி தேவைக்கேற்ப. அப்புறம் இதில் வந்து பச்சை மிளகா தான் இதுக்கு காரம். நான் ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன். 2வது க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நம்ம தேவைக்கேற்ப காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு டிஃபன் கொடுக்கணுன்னா ஒரு 3 பச்சை மிளகா போதும். சரி, என்ன சூடாயிட்டு. இது உயரமாக வேலை இருக்கும். இது லைட்டாக ப்ரௌன் ஆனால் போகுது. ரொம்ப ப்ரௌன் வேண்டாம். இப்போ அந்த பேஸ்ட்டை அப்படியே எடுத்து இதில் தட்டி நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், அந்த கொத்தமல்லி இலை புதினாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அவசரம். பதறிய காவியம் சிதறும் அப்படியே டைம் ஆகுது. அப்போ தான் என்ன 8 மணிக்கு சாப்பிட வைங்கன்னு கேட்கவே இல்லை. மணி 1 நல்லா வதக்கட்டும். உப்பு போட்டு இது கலர் தெரியும். இப்போதான் தெரியுது.
உப்பு போட்டுக்கோங்க. காய்ச்சி அடிக்கல. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம பட்டாணி போடணும். ஏன்னா இது பச்சை பட்டாணி. காஞ்ச பட்டாணியை யூஸ் பண்ணிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. வச்சா தேங்காய் பால் குடிச்சாச்சு, பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிட்டாச்சு. இப்போ லஞ்ச் எப்படி சாப்பிடுவேன்? அதெல்லாம் சாப்பிடலாம். சாப்பிட்டு கிழிச்சிடுவோம். அங்கெல்லாம் நான் இது ஒரு 3 டைம் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டில். அதனால தான் இந்த ரைஸ் போடுறேன். இந்த பட்டாணி சீசனில் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கச்சும்பரு சேர்த்துக்கோங்க. இந்த ராய்த்தா, தயிர் பச்சடி அந்த மாதிரி அதை சைடிஸ் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி முட்டையும் அடித்து கச்சும்பரும் வைக்கலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இது ரெடியான பிறகு தான் முட்டை வைக்கணும். ஒரு இடத்துல முட்டை வைக்கலாம். எதுமா பேசு. அது அப்புறம் விஜயா கிரியேஷன் ரொம்ப நாள் போட்டுட்ருக்கேன். பார்க்குறவங்க எல்லோரும் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது கொஞ்சம் நல்ல ஏதாவது ஒரு ரெசிபி இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா பண்ணுவேன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவு நல்லா பண்ணுவேன். சரி. ஆமாம். இதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்காரர் தான். ஐயோ சரி சரி. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ எனக்கு கொஞ்சம் முடியலன்ட்டு. இல்லைன்னா அப்படி பண்ணு இப்படி பண்ணு, வெங்காயம் இப்படி தான் வெட்டணும் இப்படி தான் வெட்டணும் அப்படிம்பாங்க. கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ என் பசங்க அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா ஏமா பெருசாக வெட்டுறீங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வெட்டிதாங்க அப்படின்றீங்களா? இது நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாரு. இந்த டைமில் நம்ம பட்டாணி போடணும். பட்டாணியா? தேங்காய் பால்? தேங்காய் பால் தண்ணி ஊற்றிங்க. அரிசி போட்டு பட்டாணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டிடுங்க. அதில் ஒரு கிளாஸு நான் 3 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு 1.5 கிளாஸ் பட்டாணி போட்டிருக்கிறேன். ஊற வச்சுருக்க ரைஸை எடுத்து அதில் போட்டுப்போம். ஓகே. ரைஸ் எடுத்து போட்டு அதில் லைட்டாக கிண்டி விடுங்க. லாஸ்ட் எண்டில் இப்போ நம்ம தேங்காய் பால் எல்லாம் ஊற்றும் போது உப்பெல்லாம் க்ளீனாக இருக்கான்னு நல்லா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணணும். இப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் இப்போ ஊற்றணுப்பா. அம்மா தேங்காய் பால் ஊற்றினா ரைஸ் சாப்பிடுவா. தண்ணி ஊற்றின புலாவெல்லாம் சாப்பிட மாட்டா. குடு. இப்போ நம்ம தேங்காய் பாலையும் பேலன்ஸ் பண்ணி தான் தண்ணி ஊற்றணும். இப்போ 3 கிளாஸ் இதுக்கு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி விதம். இது 4.5 கிளாஸ் ஊற்றணும். இப்போ இப்போ இது 1 கிளாஸ் இருக்குது. 1 கிளாஸ்க்கு கரெக்டாக வருது. 1 கிளாஸ் இருக்குது தேங்காய் பால். ஒரு தேங்காவே 1 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பால். இப்போ நம்ம வந்து நார்மலாக தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கிளாஸு 3 கிளாஸ். 1 கிளாஸ் தேங்காய் பால், 3 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் தேங்காய் பால், 1/2 கிளாஸ். அப்போது ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணினா எவ்வளோன்னு வரும் பாரு. 2 கிளாஸ் அரிசிக்கு 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். பட்டாணி தான் தெரியுது. ரைஸ் தெரியணுமா? கிண்டி விட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணோன்னு பாருங்க. உப்பு போடுங்க. 1 கிளாஸ்க்கு உப்பா சொன்ன மாதிரி. இன்னும் நான் உப்பு போட்டுட்டேன் கொஞ்சம். என்ன? ஓகே. எப்படி இருக்கு உப்பு? நான் எப்பவும் க்ளோஸ் பண்ணும்போது உப்பு பார்ப்பேன். ரைஸ் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். உப்பு க்ளோஸ் பண்ணுவோமா? இது பேர் வச்சாச்சா? பட்டாணி சாதம் தான். தேங்காய் பால் எல்லாம் வச்சுருக்கு. பட்டாணி புலாவும் கூட வச்சுக்கலாம். டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூல் பசங்களுக்கு 1 கிளாஸ் போட்டு டக்குன்னு கொஞ்சம் பட்டாணி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு க்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து விடணும். அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். சரி, கச்சுமரு மட்டும் முட்டை வச்சுட்டு ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். ரைஸ் ஓப்பன் ஆன உடனே நம்ம நல்ட்டால நெய் ஊற்றிட்டு இறக்கும். அப்படியா? சூப்பராக இருக்கும். நெய் ஊற்றணுமா? நம்ம வேறு எதுவும் மிஸ் பண்ணலாம். இல்லை ஓகே.
வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக அழகாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். எண்ணெய் சூடு பண்ணி கச்சிமர் பண்ணிடுவோம்னா 2 ஸ்பூனு நான் நிறைய தயிர் ஊற்றுப்பேன். இந்த பால் இப்படி தான் கொஞ்சம் தண்ணியாக தான் வருது தயிர். சுரு டிவி பந்த் பண்ணு. கட்டியல தயிர் போதுமா உப்பு போட்டுக்கோங்க. கச்சுமர் ரெடி ஆகிடுச்சு. ரைட், ரொம்ப சிம்பிள் தான். வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டுட்டு விசில் அடங்குதா? ஒரு விசில் தான் வச்சுருக்கேன், விசில் அடங்கலை. வெயிட் பண்ணுவோம். ராய்தா காலி அப்படி சார் ஒரு ஸ்நாக்ஸு பொட்டேட்டோவில் அது ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதை இந்த ரைஸ்க்கு கூட சரி ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாதனால சாப்பிட வர நேரத்தில் 2 பொரிச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு போடுவோம் கத்தி. சலை கத்தி தான் உள்ட்ட நல்லா திருப்போம் தெரியுமா? கரண்டியை விட இல்லை செமையாக திருப்போம். இதே சரிம்மா. அப்பா சாப்பிடுறது என்னமோ நம்ம ஆசைக்கு போச்சு. சீஸ் மெல்ட் ஆயிட்டு வெளியே வருதுல லேசா? இல்லை, நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க. நல்லா இருக்கா? இடி அது போட வேண்டாம். வெயிட் கரோ. ஜெனிலாம் டக்குன்னு நைஃபை போட்டு கிண்டிடுவாங்க. யார் அது? அந்த ஜெனி யூடியூபர் ஒருத்தங்க இருக்காங்கல்ல. அப்படி ரொம்ப கொடுமைலாம் நடக்குது. வந்தோ vlog மாதிரி ஆயிட்டு. ரெசிபியாக எடுத்தால் எப்பவும் vlog மாதிரி அதுவே ஆயிடுது. இது தயிர், இதுதான் இது என்னையோட சைட் டிஷ். கச்சும்பர், மோர். முட்டை கிடையாது இன்னைக்கு. ஆமாம், மெல்ட்டால் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ரைஸ்